ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு எப்போன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அது எப்போன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி வென் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி வென் அப்படின்னா அது எப்போன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு அர்த்தம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் ஹீ இஸ் ஆர் வாட் ஹீ இஸ் டூயிங் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் ஹீ இஸ் ஆர் வாட் ஹீ இஸ் டூயிங். அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இல்லைனா அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, நீ எங்கே போனாலும் நானும் உன் கூட வருவேன். நீ எங்கே போனாலும் நானும் உன் கூட வருவேன். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ வில் கம் வேர் எவர் யூ கோ அப்படின்னு பேசலாம். ஐ வில் கம் வேர் எவர் யூ கோ அப்படின்னா நீ எங்கே போனாலும் நானும் உன் கூட வருவேன். சரி, அடிக்கடி நெட்டி முறிக்காத. அடிக்கடி நெட்டி முறிக்காத எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் கிராக் யுவர் நக்கிள்ஸ் ஆஃபன் அப்படின்னு பேசலாம். OFTEN இது வந்து ஆஃப்டன் அப்படின்னு கூட உச்சரிச்சிக்கலாம், இல்லை ஆஃபன் அப்படின்னு கூட உச்சரிச்சிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உச்சரிச்சு பேசுங்க. டோன்ட் கிராக் யுவர் நக்கிள்ஸ் ஆஃபன், அடிக்கடி நெட்டி முறிக்காத அப்படின்னு அர்த்தம். அது என்னோடது, அவரோடது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது என்னுடையது, அவருடையது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. எப்படிங்க பேசலாம்? அது என்னுடையது அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா தட் இஸ் மைன் அப்படின்னு பேசலாம். அவரோடது எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் நோ வேர் ஹிஸ் இஸ் அப்படின்னு பேசலாம். தட் இஸ் மைன், ஐ டோன்ட் நோ வேர் ஹிஸ் இஸ் அப்படின்னா அது என்னோடது, அவரோடது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். அது என்னோடது, அவளோடது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? தட் இஸ் மைன், ஐ டோன்ட் நோ வேர் ஹெர்ஸ் இஸ் அப்படின்னு பேசலாம். தட் இஸ் மைன், ஐ டோன்ட் நோ வேர் ஹெர்ஸ் இஸ் அப்படின்னா அது என்னோடது, அவரோடது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. சீக்கிரம் இல்லைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம். சீக்கிரம் இல்லைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஹரி அப் ஆர் வி வில் மிஸ் த பஸ். ஹரி அப் ஆர் வி வில் மிஸ் த பஸ் அப்படின்னா சீக்கிரம் இல்லைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அர்த்தம். சரி, கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கவலைப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன். கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுங்கள். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் ஹெல்ப் யூ. டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா தேர் இஸ் நோ நீட் டு ஹரி அப்படின்னு பேசலாம். தேர்ன்ற வார்த்தை முதல் வார்த்தையாக வந்துருச்சுன்னா அந்த தேருக்கு அர்த்தம் என்பதே கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ நீட் டு ஹரி அப்படின்னா அவசரப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா தேர் இஸ் நோ நீட் டு வரி அப்படின்னு பேசலாம். அவசரப்பட தேவையில்லை அப்படின்னா தேர் இஸ் நோ நீட் டு ஹரி. கவலைப்பட தேவையில்லை அப்படின்னா தேர் இஸ் நோ நீட் டு வரி அப்படின்னு பேசலாம். சரி, உன்னால் முடிஞ்சதை செய், கவலைப்படாத. உன்னால் முடிஞ்சதை செய் அப்படின்னா உன்னால் எவ்வளவு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய முடியுமோ அதை செய், கவலைப்படாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டூ யுவர் பெஸ்ட் அண்ட் டோன்ட் வரி அப்படின்னு பேசலாம். டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தில் ஒருத்தங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் தோண்டு போகிறாங்க, நம்மளால் இது முடியாது அப்படின்ற மாதிரி தோண்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேசலாம். எப்படி? டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னா கவலைப்படாத, எதுவுமே பண்ணாத, உன்னால் முடிஞ்சது செய்வோம், வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு, உன்னால் எவ்வளவு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு பேசுவாங்க, சரிங்களா? டூ யுவர் பெஸ்ட் அண்ட் டோன்ட் வரி. உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இரு, உன்னால் முடிஞ்சதை செய், கவலைப்படாத அப்படின்னு அர்த்தம். சரி, நீ என்னைக்காவது டைமுக்கு வந்திருக்கிறியா? நீ என்னைக்காவது சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறியா இப்படின்னு நம்ம ஒரு சில நேரங்களில் பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படி பேசலாம்? ஹாவ் யூ எவர் கம் ஆன் டைம் அப்படின்னு பேசலாம். ஹாவ் யூ எவர் கம் ஆன் டைம். ஹாவ் யூ எவர் கம் ஆன் டைம், நீ என்னைக்காவது டைமுக்கு வந்திருக்கிறியா நீ அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன கொடுமை இது? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, வாட் த ஹெல் இஸ் திஸ் அப்படின்னு பேசலாம். வாட் த ஹெல் இஸ் திஸ் அப்படின்னா என்ன கொடுமை இது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் வரி அபவுட் வாட் அதர்ஸ் சே, இதுக்கு வந்து என்னங்க தமிழ் அர்த்தம்? மற்றவங்க சொல்கிறத நினச்செல்லாம் கவலைப்படாத, மற்றவங்க சொல்கிறத பற்றி கவலைப்படாத, அடுத்தவங்க சொல்கிறத பற்றி கவலைப்படாத அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? டோன்ட் வரி அபவுட் வாட் அதர்ஸ் சே அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நினச்சி கவலைப்படாத. அந்த நினச்சி அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே அங்கே வரலையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது நீங்கள், சரிங்களா? அதுக்கு வந்து அது அர்த்தம். சரி, அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ ஹவு டு கன்சோல் ஹிம் அப்படின்னு பேசலாம்.
ஐ டோன்ட் நோ ஹவு டு கன்சோல் ஹிம் அப்படின்னா அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல, அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தங்களா. சரி, அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு கன்சோல் ஹர் அப்படின்னு பேசலாம். சரிங்களா, ஐ டோன்ட் நோ ஹவு டு கன்சோல் ஹர் அப்படின்னா அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே, அந்த அம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். கவலைப்படாத, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா டோன்ட் வரி அப்படின்னு சொல்லுவீங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா ஐ won't tell anyone. டோன்ட் வரி, ஐ won't tell anyone. கவலைப்படாத, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, அங்கே நிற்கிறது கூட இடம் இல்லை. தேர் இஸ் நோ ரூம் ஈவன் டு ஸ்டாண்ட் தேர் அப்படின்னு பேசலாம். இந்த ரூம் அப்படின்ற வார்த்தைக்கு இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா, மனசில் வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ ரூம் ஈவன் டு ஸ்டாண்ட் தேர் அப்படின்னா தேர் இஸ் நோ ரூம் ஈவன் டு ஸ்டாண்ட் தேர் அப்படின்னா அங்கே நிற்கிறது கூட இடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி நம்ம பேசுவோமா இல்லைங்களா, எப்படி பேசலாம்? உங்கள்கிட்ட இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ திஸ் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ திஸ். உங்கள்கிட்ட இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அவர்கிட்ட இதை பற்றி எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவர்கிட்ட இதை பற்றி எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படிங்க பேசலாம். ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் ஹிம் அபவுட் திஸ் அப்படின்னு பேசலாம். இந்த டெல் ஹிம் அப்படிங்கிறத டெல் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் ஹிம் அபவுட் திஸ் அப்படின்னா அவர்கிட்ட இதை பற்றி எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அர்த்தம். சரி, அவகிட்ட இதை பற்றி எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லணும். எப்படிங்க சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் ஹர். அந்த ஹிம்ன்ற வார்த்தையை ஹெர்ரா மாற்றிக்கணும் அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் ஹர் அபவுட் திஸ் அப்படிங்கிறீங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.